So parabola general equation. Any idea? Y square is equal to 4ax. Okay. Y squared equal to 4ax. A greater than 0 வருதுன்னா சரிங்களா? A greater than 0 இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேப் எப்படி இருக்கும்? எந்த பக்கம் டயக்ராம் இருக்குன்னு டயக்ராம் எந்த பக்கம் இருக்கும்? சொல்கிறேன்னா டயக்ராம் எந்த பக்கம் இருக்கும்? A greater than 0 na இந்த மாதிரி சார் நான் சொல்கிறேன். A greater than 0 இந்த டயக்ராம் பேரபோலோட டயக்ராம் எப்படி இருக்கும்? இந்த அந்த கர்வோட டயக்ராம் எப்படி இருக்கும்? curve மாதிரி இருக்கும் சார். கர்வ் மாதிரி Up downwardல இருக்கு. டவுன்வேர்டா அப்வேர்டா ரைட் சைடா லெஃப்ட் சைடா? Upward sir. U மாதிரி. யூ மாதிரி வரும். இந்த ஷேப் வரும் சார். இங்கே கர்வ் இல்லை, ஆனால் நானே ட்ரா பண்ணுறேன். இந்த ஷேப் வரும். y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ax டயக்ராம் இந்த ஷேப். சரிங்களா? ஆரிஜினை டச் ஆகிட்டு இந்த ஷேப் இருக்கும். கரெக்டாமா? ஆமாங்க சார். இதுதான் நம்மளுடைய பேசிக் பேரபோலாவோட கான்செப்ட். ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும். அப்போ நீ சொன்ன கான்செப்ட் லோக்கஸ் வந்து இங்கே இருக்கும். நீ சொன்ன கான்செப்ட் லோக்கஸ் வந்து இருக்கும். அப்போ இது என்னது? இது ஆரிஜின் 0, 0. இதான் வந்து y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4a எக்ஸோட டயக்ராம். ஏ வந்து கிரேட்டர் தென் 0 நம்ம இம்பார்ட்டன்ட். சரி, இது ஃபஸ்ட்டு டைப். அப்போ செகண்ட் டைப் எப்படி இருக்கும்? அதே கான்செப்ட் மைனஸ் வரும். கரெக்டுங்களா? y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. ஸோ அப்படின்னு எப்படி இருக்குங்க டயக்ராமு? இது வந்து ரைட் சைடா? அப்போ இது இப்போ வர்றது என்ன கிடைக்கும்? லெஃப்ட் சைடு வரும். கரெக்டுங்களா? எப்போ கிடைக்கும்? லெஃப்ட் சைடு டயக்ராம். அப்போ இது என்னது? y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a எக்ஸோட டயக்ராம். ஸோ அடுத்தது யாரா? இன்னும் ரெண்டு டைப் யாரா கண்ணு? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. a greater than 0 சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் எப்படி இருக்கும்? அப்வேர்ட் டைரக்ஷன். ரைட் சைடு அப்வேர்ட் டைரக்ஷன். அதாவது அப்வேர்ட் டைரக்ஷன். கரெக்டுங்களா? பேரபோலா எப்படி இருக்கும்? அப்வேர்ட் டைரக்ஷன் இருக்கும். கரெக்டாக இந்த டைப் இருக்கும் அப்வேர்ட் டைரக்ஷன். டயக்ராம் மட்டும் மறந்துடாத. இது நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போனாலும் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த டயக்ராம் யாருன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. அப்போ அந்த டயக்ராம் எப்படி வரும்? டவுன்வேர்ட் டைரக்ஷன். இதே டைப் ஆஃப் டயக்ராம் டவுன்வேர்ட். ஒரே நிமிஷம் சார், அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காங்க சார். ஒரே நிமிஷம் சார். சார் என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா சார்? இருக்குதுமா. ஓகே சார். ஓகே. இப்போ என்ன ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay அப்படிங்கும்போது என்னது? இஸ் அ டவுன்வேர்ட் டைரக்ஷன். இஸ் கரெக்ட்? ஓகேங்க சார். அப்போ 4 டைப்பும் பார்த்துக்கோ. 4 டைப் எப்படி மாறுது, என்ன மாதிரி சேர்க்குதுன்னு பார்த்துக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ இந்த கான்செப்ட் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கோம். சரிங்களா? சரிங்கப்பா. இதுக்கு சென்டர் பாயிண்ட் மாறிச்சுன்னா என்ன ஆக போகுது? ஒரு சென்டர் பாயிண்ட் மாறிச்சுன்னா என்ன நடக்கும் இந்த இடத்துல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேஸ் மட்டும் போடுறோம். மற்ற எல்லா கேஸுக்கும் சேம் ஐடியா தான். ஒரே ஒரு கேஸுக்கு y ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு பேரை போனோம்னா ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இதுதான் டயக்ராம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax a கிரேட்டர் தென் 0. இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ இதனுடைய கேஸில் சென்டர் பாயிண்ட் மாறிச்சுன்னா y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச் கம்மா a கிரேட்டர் தென் 0. அப்போ இதனோட பேரபோலா எப்படி இருக்குது? நம்ம எப்படி எலிப்ஸ் சர்க்கிள் பார்த்தோமோ அதே மாதிரி பேரபோலாவும் உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் மாறிடுது. மற்றபடி எதுவுமே கிடையாது. சரி இடங்கள். அப்போ எனக்கு சென்டர் பாயிண்ட் மாறுதுன்னு என்னது? இங்கே வந்து ஹெச்ன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டையும் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் என்ன? இதுதான். அப்போ இந்த பிளேஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்?
பேரபோலா ட்ரா பண்ணணும். இந்த பேஸ் இது பண்ணி பேரபோலா ட்ரா பண்ணணும். அப்போ இதுக்கு வந்து இங்கே டாட்டல் லைன் வச்சுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் டாட்டல் லைன் வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கான்செப்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்ட் வந்து ஏ ப்ளஸ் ஹெச். இந்த பாயிண்ட் என்னது? ஏ ப்ளஸ் ஹெச். சரிங்களா? ஓகே இதை வந்து நம்மளுடைய டயக்ராம் எதுனோடது? ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச் டி. ஓகே, அவ்வளோதான். எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ங்கிறது ஏ கிடைக்கிறது. இதுதான் சென்டர் பாயிண்ட் மாறுது அப்படின்னா நம்மளுடைய டயக்ராமோட சேர்த்து இன்டர்சேஞ்ச் ஆகும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆரிஜின் வந்து இன்னொரு ப்ளஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்.